மீடியாவில் வேலை பார்க்குற எங்களுக்கு விஜய் ஆட்சி அமைப்பாரா ஆட்சி அமைக்க மாட்டாராங்க அதாங்க பெரிய விஷயமா இருக்குது. எலெக்ஷன் ஒர்க்கு கூட எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரில. டக்கு டக்குன்னு வந்துச்சு, யார் யார் எவ்வளோ ஓட்டுங்க கவுண்ட் பண்ணி போட்டோம். ஆனால் 108 தொகுதியில் வெற்றி பெற்ற விஜயை நம்ம 107 தான் அதை கணக்கில் எடுத்துக்கணும். எதனாலனா அவர் 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்றுட்டார், ஒரு தொகுதி வந்து அவர் ராஜினாமா பண்ணணும். ஸோ 107. ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு வந்து 118 கையில் கண்டிப்பாக இருக்கணும் எந்த ஒரு கட்சிக்குமே. ஸோ 107 ஒரு கையில் இருக்குது. அது கூட ஒரு 5 வந்து காங்கிரஸ் கட்சி வந்து சப்போர்ட் பண்ணாங்க. 107 + 5 112 மாறிச்சு. அதுக்கப்புறம் எந்த கட்சி வரும் அது வரும் அப்படி சத்தம் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த கட்சியுமே கொஞ்ச நேரத்துக்கு சத்தம் காட்டாமல் இருந்தாங்க, யாருமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாங்க. இதுக்கிடையே இன்னொரு பேச்சு என்ன போச்சுன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர போடுறாங்க மாதிரிலாம் தகவல் பரவிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி வந்து சிபிஐ கட்சியும் சிபிஎம் கட்சியும், அதாவது இவங்க சிபிஐ வந்து 2 தொகுதி வச்சுருக்காங்க, சிபிஎம் வந்து 2 தொகுதி வச்சுருக்காங்க. ஸோ 2 2 4 இந்த 4மே வந்து விஜய் கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஸோ 107 + 5 112, அது கூட ஒரு 4 116 ஆச்சா? கரெக்டாக சொல்கிறேன்னா 116 ஆச்சு. இது கூட இன்னும் 2 தொகுதி மட்டும் விஜய்க்கு போதும். ஸோ விஜய்க்கு வந்து இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி, அதாவது IUML, இந்த கட்சிக்காரங்க வந்து ஆதரவு தெரிவிச்சதான் ஒரு தகவல் வந்துச்சு. அப்போ 118 ஆகிட்டு ஒரு வழியாக விஜய் சிஎம் ஆக போகிறாரு. ஸோ எப்படி நாளைக்கு விஜய் சிஎம் ஆக போகிறான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நேரு ஸ்டேடியத்தில் விஜய் சிஎம் ஆகிறதுக்கான பணிகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எதனாலன்னா இந்த குளறுபடிகள்னால ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் விஜய் கிட்ட தான் 118 சீட்டு வந்துட்டேன், கன்ஃபார்ம்ப்பா அவர் தான் சிஎம் சொல்லி அந்த பணிகளை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறதா ஒரு செய்தியெல்லாம் வந்துருந்துச்சு. இதற்கிடையில் திருமா கட்சியிலேருந்து அவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அதாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதா 2 சீட்டு தரதா சொல்லி 120 கிட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டு ரைட்டு, அப்போ விஜய் தான் கன்ஃபார்மாக செய்யும் அப்படின்னு நினச்சா திடீர்னு என்ன ஆகிட்டு ஒரு தகவல், IUML கட்சி, அதான் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி சொன்னோம்ல, 116 118 மாறிச்சுன்னு சொன்னோம்ல, அந்த கட்சிக்காரங்க முஸ்லீம் லீக் கட்சியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் அவருக்கு சப்போர்ட்லாம் பண்ணலைங்க, நாங்கள் ஆதரவு கிடையாதுங்க சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 118ன்னு சொன்னதுல 116 ஆச்சு. அதே மாதிரி திருமா சைட்லேருந்து என்னென்னா, திருமா வந்து இப்போ ஸ்டாலினை சந்திச்சதாக ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. ஸோ 120 இல்லை 118 இல்லை 116 தான் இப்போ தற்போது விஜய்க்கு வந்து கன்ஃபார்ம் தொகுதியாக இருக்குது. ஸோ இதை நான் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு விஜய் சிஎம் ஆவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஏன்னா நானும் கிளம்பியாச்சு. நான் இப்போ பார்த்த வரைக்கும் இதாங்க தகவல். ஸோ நாளைக்கு விஜய் சிஎம் ஆகிறதுல கன்ஃபார்மாக எதுவுமே கிடையாது, டவுட்டு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டாடா பாய்.